நானும் ஒரு பொண்ணுதான், என்னோட உணர்வுகளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோஸ் ஷேர் பண்ணி மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாதீங்க. ஃபேக் வீடியோஸால் அப்செட் ஆகி பேசிய சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன், மௌனத்தை உடைத்து காட்டத்தை தெரிவித்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன். சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஸ்ருதி நாராயணன் அவர்களோட ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால காட்டுத்தீயா பரவிட்டு வந்துச்சு. அந்த வீடியோக்கு கீழே அவங்கள ரொம்ப தப்பா பேசி பல அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்தாங்க. இது எல்லாத்தினாலையும் அப்செட் ஆன ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன் இப்போ ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல உங்களை பொறுத்த வரைக்கும் என் மேல தேவையில்லாத வதந்திகளை பரப்புறது ஒரு ஃபன்னான விஷயமாவோ இல்ல என்டர்டெயின்மெண்டான விஷயமாவோ இருக்கலாம். ஆனா இது எனக்கும் என்ன சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். குறிப்பா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு பொண்ணுதான், எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான ஃபேக்கான ஏஐ வீடியோஸ இதுக்கு மேலயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே அப்செட்டா பேசிருக்காங்க. எங்களோட தரப்புல இருந்துமே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம இதுக்கு மேலயும் லீக்டான வீடியோஸோ இல்ல டீப் ஃபேக்கான ஏஐ வீடியோஸோ எதையுமே யாருமே ஷேர் பண்ணாதீங்க. அது ஒரு தனி மனிதனோட லைஃப ஸ்பாயில் பண்ணிடும். அது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். அது மட்டும் இல்லாம இதுக்காகவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அடுத்தவங்களோட பிரைவசில தலையிடுறது, மத்தவங்களோட அப்சன்ஸ பப்ளிஷ் பண்றது, ஐபிசி செக்ஷன் 354 அனுமதி இல்லாம மத்தவங்களோட பிரைவசிய பாக்குறது, ஐபிசி செக்ஷன் 509 வுமன் மாடாசிட்டியை இன்சல்ட் பண்றது அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள்னால தப்பு பண்றவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. அதனால இதுக்கு மேலயுமே இப்படி ஒரு ஃபேக்கான வீடியோ லீக் ஆனாலும் அதை யாருமே தயவு செஞ்சு பரப்பி விட்டு ஃபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு கலாட்டா சார்பில் இருந்தும் கேட்டுக்கிறோம். பூமி போன்றே புத்தம் புதிய பூமி கண்டுபிடிக்கப்பட்ட ஆச்சரியம். இந்திய விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியில் புதிய உச்சம். இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்களா? என்னென்ன உயிரினங்கள் உள்ளன? பிரமிக்க வைத்த ஆச்சரியத்தின் பின்னணி. நமது சூரிய குடும்பத்தில் பூமி இருப்பதை போல பிரபஞ்சம் முழுவதும் உள்ள சூரியனை சுற்றி பூமி போன்ற கிரகங்கள் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நீண்ட காலமாக சொல்லி வந்தனர். தற்போது பூமி போன்ற கிரகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு விண்வெளி ஆய்வுக்கூடத்திலிருந்து அலகாபாத் விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளனர். இக்கோளுக்கு TOI 6038AB என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த கிரகம் PARAS 2 எனும் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் வேலையே சூரிய குடும்பத்திற்கு வெளியில் இருக்கும் கோள்களை கண்டுபிடிப்பதுதான். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி நமது பூமி சூரியனை சுற்றுவதைப் போலவே TOI 6038AB கிரகமும் F வகை நட்சத்திரத்தை 5.83 நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வருகிறது. அப்படி எனில் இந்த கிரகத்தில் ஒரு வருடம் என்பது